வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி பாதாம் கத்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குற அதே டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாமில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துகிட்டு தான் நம்ம பாதாம் கத்லி செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி நல்லா கொதிக்கிற தண்ணியில் 20 நிமிஷம் மட்டும் நான் இதை ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற வைக்கிறப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இதை தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு பாதாமில் இருக்க தோல் எல்லாத்தையுமே நம்ம இப்போது பீல் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி பாதாம் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு அந்த தோல் எல்லாமே தனியாக வந்துடும். அந்த தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கிறேன். ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லைன்னா ஒரு காட்டன் கலர் டவலில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாதாம் எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறணும். நீங்கள் வெயில்லையோ இல்லைன்னா ஃபேன் கடியில் கூட ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்காங்க. அதுதான் நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெயிலில் தான் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்காங்க, அதுதான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பவுடராக அரைச்சிக்கிறலாம். ஒரே தான் அரைச்சி எடுத்துடாதீங்க. அது ஒரு பல்ஸ் வச்சு எடுங்க மிக்சியில். அதுதான் நம்ம அதிலிருந்து எண்ணெயெல்லாம் வெளியே வராமல் நம்மளுக்கு நல்லா பவுடராக கிடைக்கும், பாதாம் கத்லிக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நான் பாக்கி இருக்கிற பாதாம் எல்லாத்தையுமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பாதாமுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை வந்து நல்லா முங்குற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்காங்க. அதாவது நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப்பில் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுகர் எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகிட்டு ஒரு கம்பி பதத்துக்கும் கம்மியாக இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பதம் வந்து அந்த மாதிரி இருக்கணும், அந்த பிசுபிசுப்பு தன்மையோட. பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பதம் செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கும் கம்மியாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்காங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த ஜீனி பாகோட. இப்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் ஆன் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட் பவுடரை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கட்டி சேர ஆரம்பிக்கும், அதனால் இதை கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ லோ ஃப்ளேமில் வச்சே இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு. இப்போது இது கூட நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு செய்கிறேன். இப்போது நெய் ஆட் பண்ணுறது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பேன்லேருந்து இந்த ஆல்மண்ட் கத்லி மாவு வந்து தனியாக வரணும், நம்மளுக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்மண்ட் கத்லி மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பரில் வந்து நெய் தடவிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பிளாஸ்டிக், நல்ல கனமான பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்காங்க, ஏன்னா லைட்டாக ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இதில் போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா தின் ஸ்லைஸாக தான் நான் பண்ண போகிறேன், தின் பீசஸாக தான். அதனால் நான் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி பரத்துகிற கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் ஒரு தடவை ரோல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பரத்தி எடுத்துக்காங்க. இப்போ நம்ம இதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன்.
அதனால் ஒரு கத்தியில் வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஷேப் வந்து உலையாமல் இருக்கும். நல்லா நெய் தடவிட்டு கத்தியில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்காங்க. அந்த பாதாம் கத்லியோட மாவு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிறப்பே கட் பண்ணிடுங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதோட அந்த ஹீட்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கரலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கரலாம். பாருங்கள் ஹீட்டெல்லாம் ஆறிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விடுறேன். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் பாதாம் கத்லி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.